Hi guys, it's your Aariwingsworld. First of all, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் இல்லையா? ஸோ நெக் டிசைன் எப்படி வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லி டுட்டோரியல் வந்து போட்டிருந்தேன். ஸோ லைவ் கிளாஸஸாகவே உங்களுக்கு வந்து நான் வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். அந்த நெக் டிசைன் வந்து நம்ம மார்னிங் ஆக்சுவலி நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக் மட்டும் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணி காமிச்சேன் இல்லையா? ஸோ ஃப்ரண்ட் நெக் மட்டும் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. ஸோ ஃப்ரண்ட் நெக் மட்டும் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு, ஏன்னா அந்த ஸ்டோன்ஸ் ஃபுல்லாக காஞ்சு அதுக்கப்புறம் அதை வந்து ஃபினிஷிங்கோட முடிக்கிறதுக்கு ஒரு 1.5 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி பேக் நெக் வந்து நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா நேற்று காலையிலேயே ஆக்சுவலி நான் வந்து பேக் நெக் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நேற்று காலையில் வந்து ஒரு 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு வந்து ஒரு 8 மணிக்கு நான் வந்து முடிச்சுட்டேன். பேக் நெக் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு 11 o'clock ஸ்டார்ட் பண்ணி 8 o'clock வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணேன். இடையில வந்து நான் பிரேக் எடுத்துக்கிட்டேன். இடையில நான் எப்போ வந்து பிரேக் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 1 மணி வரைக்கும் வேலை பார்த்தேன். அப்புறம் 1 மணிலேருந்து ஒரு 2 மணி வரைக்கும் ரெஸ்ட் எடுத்தேன். திருப்பி நம்ம 2:30 மணிக்கு நான் உட்காந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். 2:30 மணிலேருந்து ஒரு 4:30 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் 5 மணிக்கு காஃபி சாப்பிட போயிட்டு திருப்பி வந்து நான் ஒரு 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி நம்ம 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் வந்து ஒர்க் பண்ணோம். ஸோ கண்டினியூவாக நம்ம வந்து ஒர்க் பண்ணல. ஸோ கொஞ்சம் இடையில பிரேக் பண்ணி ரெஸ்ட் எடுத்து தான் அந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். நல்ல கிராண்டான நெக் டிசைன் தான். ஸோ அதையும் நீங்கள் ஸ்லீவ் பாட்டுக்குமே வந்து போடலாம். ஸோ இந்த டிசைன் என்னன்னு நீங்கள் பார்க்காம இருக்கீங்கன்னா நம்ம சேனலில் போய் பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் வந்து நான் சொல்லிக் கொடுக்குற எல்லா டிசைன்ஸும் எல்லா மெத்தட்ஸுமே நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபராக இருக்கணும். ஸோ சப்ஸ்கிரைபராக இருந்தால் மட்டும்தான் உங்களால் லைவ் கிளாஸஸ் எல்லாமே அட்டென்ட் பண்ண முடியும். அந்த நிறைய பேர் நேற்று வந்து 4 பேர் கால் பண்ணி கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. ஸோ நிறைய பேர் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறீங்க. ப்ளீஸ் நீங்கள் டேரெக்டாக கிளாஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கால் பண்ணியே என்கிட்ட பேசுங்க. ஆரி ஒர்க் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா. அந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, ஆக்சுவலி இந்த வீடியோ நான் இப்போ எதுக்கு நான் போடுறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன். ஸோ நேற்று நம்ம ஒர்க் பண்ணோம். எனக்கு கொஞ்சம் ஹெல்த் வந்து இப்போ சரியில்லை கேர்ள்ஸ். அதனால தான் இந்த ஒரு வீடியோவே ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்து ஷேர் பண்ணேன். நேற்று வந்து என்னாச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த காலோட டைஸ் இருக்குல்ல, நம்ம அந்த காலோட தொடப்பகுதின்னு சொல்லுவோம்ல, அது வந்து லைட்டாக எனக்கு பெயினாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, நமக்கு நடக்கும்போது எனக்கு லேசாக பெயினாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் அதோட சரி ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தைலம் தைச்சிட்டு நார்மலாக இருந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு காலையில் வந்து என்னால் என்னன்னு தெரில, சிவியராக என்னால் எந்திரிக்கவே முடியல. எந்திரிக்கும் போது 2 காலையும் மடக்கவும் முடியல, நீட்டவும் முடியல, சொல்லப்போனால் நிற்கவே முடியல. அந்த அளவுக்கு எனக்கு 2 டைஸும் ரொம்ப பெயின், ஹெவி பெயினாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நின்றுட்டு கீழே கூட தரையை குனிய முடியல கேர்ள்ஸ். அந்த அளவுக்கு பெயின் ஏன் சிவியராக திடீர்னு வருங்கிறது எனக்கே தெரில. அது மட்டும் இல்லாமல் தரையில் என்னால் குறிப்பாக வந்து மறுபடியும் என்னால் தரையில் சுத்தமாக குனிஞ்சவும் உட்காரவும் முடியல. இப்போ நார்மலாக நான் பெட்லேயே தான் நான் உட்காந்துருக்கேன்னா பெட்டில் இருந்து கூட என்னால் நார்மலாக வந்து காலை இப்போ நம்ம நகட்டி தானே நம்ம வெளியில் வந்து உட்காரணும், இல்லை பெட்டில் உள்ளே போய் படுக்கிறதா இருந்தாலும் நம்ம காலை நகட்டி உள்ளே போய் படுக்கணும் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு அந்த காலை கூட இப்போ ப்ரெஷர் பண்ணி என்னால் எதுவுமே பண்ண முடியல. பெயின் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ இல்லை வேறு எதுவும் எனக்கு வேறு மார்னிங்லேருந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இந்த ஃபீவரிஷாக இருந்தோம்னா எப்படி இந்த கண்ணுலாம் எரியும் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் பாடி வேறு ரொம்ப டயர்டாக இருக்குது. அது எதனால் என்னங்கிறது எனக்கே தெரில. என் ஹஸ்பண்ட்டை சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு திடீர்னு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் ரீசெண்டாக ஏதோ ஒரு ஃபீவர் மாதிரி வந்து பரவுது. ஸோ ஃபுல்லாக ஜாயிண்ட்லாம் வந்து வலிக்குது, கை கால்லாம் ரொம்ப பெயின் கொடுக்குது. ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 பேருக்கு அந்த மாதிரி வந்திருக்குன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் வேற ஒரு பயத்தை வேற கிளப்பி விட்டுட்டாரு. சுத்தமாக முடியல கேர்ள்ஸ். எப்படி வடிவேல் வருஷன்ல நம்ம சொல்லணும்னா எப்படி சொல்கிறது, அந்த வடிவேல் வந்து அம்மம்ம அப்படின்னு சொல்லி நினைப்பார்ல, அந்த மாதிரி காமெடி சீன் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ரீசெண்டாக. ஒரே நாளில் இந்த அளவுக்கு நடக்க முடியாமல் போகுமாங்கிறது எனக்கே தெரில. எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி சுத்தமாக இது பண்ண முடியல. ஸோ இதில் நம்ம நல்ல வேளை நேற்று நான் ஓரளவுக்கு பாடி நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறனால நம்ம நெக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்லீவ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறேங்கிறது எனக்கே தெரில. நார்மலாக வந்து இந்த ப்ளவுஸ்க்கு நமக்கு டைம் வந்து ஒரு தாராளமாக வந்து ஒரு 4 நாள் இருக்குது அப்படிங்கிறனால ஓகே 4 நாள் இருக்குது. ஸோ வந்து சிவன்ராத்திரி வேறு வருது அப்படிங்கிறனால சிவன்ராத்திரிக்கு முன்னாடியே நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துடலாங்கிற மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து திடீர்னு இந்த மாதிரி எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வருங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பாக இன்றைக்கி என்னால் ஒர்க் பண்ணுறதுக்கு உட்கார முடியுமாங்கிறது ரொம்ப பெரிய சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப முடியல, அந்தளவுக்கு பெயின் ரொம்ப அதிகமாக இருக்குது. காலையே மடக்க முடியல, நீட்ட முடியல. அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி வந்து ஒர்க் பண்ணுறது? அதனால் நான் ஒர்க் பண்ணுறது கஷ்டம் தான் நினைக்கிறேன். இருந்தாலும் இன்றைக்கி போய் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். டாக்டர்கிட்ட போயிட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் என்னங்கிறது பிளான் பண்ணணும்.
ஸோ அதனால் இன்னைக்கு வந்து ஸ்லீவ் நெக்கு வந்து நம்ம ஒரு நாள் நேற்று முடிச்சிட்டோம். பட் இந்த ஸ்லீவ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது கொஸ்டின் மார்க் தான். ஹெல்த் சரியில்லை அப்படிங்கிறனால டாக்டர்கிட்ட போகிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு இன்றைக்கி கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்தால் தான் நாளைக்கு என்னால் ஒர்க் பண்ண முடியும். இன்றைக்கி நான் அதோடு நான் ஒர்க் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக என்னால் அப்புறம் 2 நாளைக்கு படுத்துட்டோம்னா ரொம்ப சிரமமாக போயிடும். ஏன்னா சிவன் ராத்திரி வேறு வருது. நாங்கள் எப்பயுமே சிவன் ராத்திரி அப்போ வெளியூரில் கோயிலில் போய் வேறு சாமி கும்பிடணும். ஸோ அதனால் இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேங்க. ஸோ இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம வந்து நாளைக்கே வந்து ஸ்லீவ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நான் மேக்ஸிமம் வந்து லைவ் கிளாஸஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் இன்றைக்கி நான் ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான் எடுக்க போகிறேன். இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துடுறேன். நாளைக்கு நம்ம செம்மையாக வந்து ஸ்லீவ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுவும் நாளைக்கு வந்து உடம்பு சரியாயிருச்சு, கொஞ்சம் ஹெல்த் நல்லா இருக்குது அப்படின்னா தான் நாளைக்கு நம்ம வந்து ஒர்க்கே வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஹோப் நம்புகிறேன். ஸோ டாக்டர்கிட்ட போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சரியாகும் அப்படின்னு நம்புகிறேன். பார்ப்போம். பட் எப்படி இருந்தாலும் நம்ம வேறு வழி இல்லை. நம்ம வந்து இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு எப்படி தான் ஒர்க்கு பண்ணுற மாதிரி தான் வரும். ஏன்னா நம்ம அதான் நமக்கு டைமும் இல்லை. பிகாஸ் வந்து நமக்கு இன்னும் 4 நாள் தான் இருந்துச்சு. அதில் ஒரு நாள் போயிடுச்சு, இன்னும் 3 நாள் இருக்குது. அதில் ஒரு நாள் சிவன் ராத்திரி வேறு வருது. அப்படிங்கிறப்ப நம்ம வந்து இந்த 2வது நாள் ரெஸ்ட் எடுத்தாலும் நம்ம கண்டிப்பாக 3வது நாள் ஒர்க் பண்ணி நம்ம ஸ்லீவ் முடிச்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்ப்போம். இல்லைனா சிவன் ராத்திரிக்கு கூட சாயங்காலம் கூட நம்ம வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி வருதா, எப்படி வரப்போகுதுங்கிறது தெரில. மார்னிங் சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு கண்டிப்பாக அன்றைக்கி நம்ம கண்டிப்பாக வந்து வீட்லேயும் நம்ம சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கணும். அண்ட் தென் வந்து ஒர்க்கையும் அதுக்குள்ளே எப்படியாவது மேனேஜ் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுக்கணுங்கிற மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், பார்ப்போம். ஸோ எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்தளவுக்கு ஒரு மாதிரி பாடி பெயினாக, ரொம்ப லேசியாக, ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப போராக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, பார்த்துக்கலாம். ஸோ அதனால் இன்றைக்கி நமக்கு லைவ் கிளாஸஸ் கிடையாது. நாளைக்கு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். உடம்பு நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் வேறு வழியில் நாளைக்கு நம்ம ப்ளவுஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நாளைக்கு கிளாஸ் வந்து யாராவது ஒரு சூப்பர் ஸ்லீவ் டிசைன் வந்து கிராண்டான ஒர்க் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ யாராவது கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ணால் சப்ஸ்கிரைபராக இருந்தால் தான் அட்டன் பண்ண முடியும். ஸோ நாளைக்கு நம்ம பார்க்க தான் போகிறோம். ஏன்னா நாளைக்கு நம்ம டைமிங் வந்து நாளைக்கு எப்படி இருந்தாலும் நாளைக்கு இல்லைனா நம்ம நாளை கழிச்சுக்குள்ளே வேறு வழியில் கொடுத்து தான் ஆகணுங்கிறனால எப்படி இருந்தாலும் நான் கிளாஸ் போட தான் செய்வேன். ஸோ பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து நம்ம அந்த ஸ்லீவ் டிசைன் அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன். பிகாஸ் அது நல்ல கிராண்டாக சூப்பராக வந்து ஹெவியாக நல்லா லுக்கு வந்து கொடுக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து கிளாஸஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மேக்ஸிமம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நான் எப்போ லைவ் போடுவேன்னு சொல்ல முடியாது. நான் லைவ் போடும்போது அந்த ஸ்லீவ் உங்களுக்கு எப்படி மார்க் பண்ணுறதுலேருந்து, எப்படி ட்ரேசிங் பண்ணுறதுலேருந்து, எப்படி ஆரி ஒர்க் பண்ணுறேன். ஸோ அந்த டிசைனில் ஹேங்கிங்ஸுமே வருது. ஸோ ஹேங்கிங்ஸ் எப்படி பண்ணுறேன், ஸோ இது எல்லாமே உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ரெடியாக வெயிட் பண்ணுங்கள். அண்ட் தென் கொஞ்சம் ப்ரே பண்ணுங்கள். ஸோ சீக்கிரமாக ஹெல்த் எனக்கு இன்றைக்கி கண்டிப்பாக சரியாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே தெரியும். ரொம்ப டயர்டாக ஒரு மாதிரியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கமாக வேற வருது. அதான் சொல்கிறேன், ஒரு மாதிரி கண் எரிச்சலாக இருக்குது. ஸோ அதனால் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ஸோ ஃபன் வீடியோஸ் வந்து ஆல்ரெடி எடுத்த வீடியோஸ் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். ஸோ பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய். கீப் சப்போர்ட்டிங். லவ் யூ ஆல். பிகாஸ் டே பை டே எனக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க. எனக்கு அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் ரெகுலராக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. நிறையா ரெகுலராக வாட்ச் பண்ணுறீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறீங்க. நிறைய பேர் ஆன்லைனில் கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்கள் என் மேலே இந்த அளவுக்கு ரொம்ப ஹார்ட் பிளெஸ்ஸிங்காக என் மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறனால தான் நானுமே உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமோ, எவ்வளோ இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண முடியுமோ அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ பாய். ஹாவ் ஏ நைஸ் டே. நாளைக்கு நம்ம செம்மையாக மீட் பண்ணலாம். பாய்.